சிபி தமிழரசு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக ஓடி வராங்க. ஏன்னா அந்த லேடிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் அப்போ அதுக்குள்ளேயும் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே ஜெயராணி கிட்ட அவங்க ரொம்பவே அதாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதாவது உன் பொண்ணு சொன்ன மாதிரிக்கு பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்தணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காள் அப்படிங்கவும் அப்போ ஜெயராணி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க என் பொண்ணை பற்றி மட்டும் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ஏற்கனவே உன் புருஷன் தான் ரூபா தரேன்னு சொல்லிட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டு போனவனாச்சே, அதனால நீங்களும் ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க என் புருஷனுக்கு என்ன நடந்துச்சுது, அவர் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணு அப்படிப்பட்டவா கிடையாது, அவன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, அவன் சொன்ன மாதிரிக்கு வந்துடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழ் அங்கேருந்து ஓடோடி வராங்க. வரும்போது உடனே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரவும், பாருங்க என் பொண்ணு வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தமிழ் இந்தாங்க உங்களுக்கு நான் தரக்கூடிய பணத்தை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், உடனே பரவாயில்லையே சொன்ன மாதிரிக்கு தந்துட்ட போலுக்கு, ஆனால் ஏன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படிங்கும்போது, பரவாயில்ல நீ உங்கள் அப்பா மாதிரிக்கு இல்லை சொன்ன மாதிரிக்கு பணத்தை கொடுத்துட்டேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சுது, சரி இதே மாதிரிக்கு நான் அடுத்த வாரமும் வருவேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும், அப்போ ஜெயராணி தலையில் அடிச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழ் சொல்லிட்டாங்க, எதுக்குமா நீ அழுதுகிட்டு இருக்கிற, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தாச்சுலமா அப்படிங்கும்போது, பாரு உங்கள் அப்பா நம்மளை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்காக நீ எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட போறியோ தெரியல தமிழ், ஏற்கனவே இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, இப்போ இந்த கடனும் உன் தலையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்களுக்காக நீ எவ்வளோ தான் கஷ்டப்படுவ தமிழ் அப்படிங்கும்போது, இங்கே பாருமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கஷ்டமெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணுமா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது ஜெயராணி அவங்க தமிழ் அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்கிட்டு இருக்கும்போது, அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க. இப்போ ஜானு தமிழை கூப்பிடவும் உடனே தமிழ் வராங்க. சொல்லுங்க ஜானுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு தமிழ் உனக்காக நான் பேங்கில் 2 கோடி ரூபா பணத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கணேஷ், அமுதா, அவங்க மீனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் நான் அதாவது யோசனை பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன், உனக்கு பேங்கில் நான் 2 கோடி ரூபா பணத்தை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது கணேஷ் மீனாவை அழைச்சிட்டு போகிறாங்க. பாத்தியா மீனா, இது வரைக்கும் 1 ரூபா உனக்காக உங்க அத்தை பேங்க்ல போட்டிருப்பாங்களா, ஆனா இன்னைக்கு தமிழ் பேர்ல 2 கோடி ரூபா பணத்தை போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் பாத்தியா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, இப்ப மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படிலாம் அத்தை நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது. நேத்திக்கு தமிழ் பேர்ல 2 கோடி ரூபா அத்தை போட்டிருக்காங்கன்னா, அப்போ நான் இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது, அண்ணன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதுன்னு செய்யுது, அப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமக இல்லையா, நான் இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவங்க என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா மீனா அவங்க சிபி கிட்ட சொல்றாங்க, சிபி இங்க பாரு என்ன இருந்தாலும் சரிதான், உங்க பாட்டி இந்த மாதிரிக்கு செஞ்சிருக்க கூடாது, தமிழுக்காக 2 கோடி ரூபா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாங்களே, அப்போ இந்த வீட்டில் நான் யாரு நீ யாரு, நம்மளுக்காக அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது, ஆனால் தமிழுக்காக அவங்க இவ்வளோ ரூபா போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா இதை நீ தான் கேட்டாகணும் அப்படின்னு சிபிகிட்ட அவங்க சொல்லவும், இப்போ சிபி சொல்கிறாங்க, எங்க பாருங்கம்மா ஜானுமா எந்த இது பண்ணாலும் சரி தான், அவங்க ஏதாவது யோசனை பண்ணாமல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லை சிபி எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்ன இருந்தாலும் சரி தான், நம்மளுக்கு அப்புறமா தான் தமிழ், ஆனால் நம்மளுக்காக உங்கள் பாட்டி எதுவுமே செஞ்சது கிடையாது, நேற்றுக்கு அவளுக்காக 2 கோடி ரூபா பணத்தை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சிபி, ஜானு, அதுக்கப்புறமா தமிழ், பிரகாசன் எல்லாருமே இருக்கவும், அப்போ உடனே சிபி தமிழை கூப்பிடவும் தமிழ் வராங்க. உடனே தமிழ்கிட்ட சிபி சொல்றாங்க, இங்க பாரு தமிழ், உனக்கு என்ன ரூபா எவ்வளவு ரூபா வேணும்னாலும் சரி தான், நான் உனக்காக தரேன், ஆனா நீ அதுக்காக மற்ற யாருக்கிட்டையும் நீ ரூபா வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க தமிழ்கிட்ட அவங்க சொல்லவும், அப்போ ஜானு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுதாங்க, தமிழுக்காக நம்ம பணம் கொடுத்தோம்ல அதுக்காக தான் சிபி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிடவும், அப்போ சிபி தமிழ்கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நீ என்னுடைய பொண்டாட்டி, உனக்கு என்னன்னாலும் சரிதான், அதை நான் தான் கவனிச்சுக்கணுமே தவிர நீ வேற யாருக்கிட்டையும் கை நீட்டியும் நீ பணம் வாங்க கூடாது, அதனால உனக்கு என்ன தேவையோ இந்த கார்டில் பணம் இருக்குது, நீ எதுக்குனாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிபி இந்த கார்டை தமிழ்கிட்ட கொடுக்கவும், இதை பார்த்துட்டு இருக்கிற ஜானு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்ல தமிழுக்காக சிபி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறான், இதுக்காக தானே நான் இந்த விளையாட்டையே நான் ஆரம்பிச்சேன், அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம போட்ட விளையாட்டு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கவும், உடனே பிரகாஷ் சொல்றாங்க, பாத்தியா என்
பையனை அவன் பொண்டாட்டிக்காக அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா, அவன் என்ன இருந்தாலும் சரிதான், ஏன் பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து அவங்க சிபியை கட்டிப்பிடிச்சு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் அப்போ தமிழும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி சிபி வந்து அவர் வாயாலே பொண்டாட்டின்னு சொன்னதை நினைச்சு தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது ஜானுவும் நினைக்கிறாங்க சிபியையும் தமிழையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இதை பார்த்துட்டு இருக்கிற கணேஷுக்கு வந்து அப்படியே பதறி போயிருந்தாங்க. இது என்னது, அதாவது ஜானுவத்தை அவளுக்கு கொடுத்த ரூபாயே வந்து நம்ம எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னன்னா சிபி வந்து அவளுக்கு ரூபா கொடுக்கறதுக்காக காடையை தூக்கி கொடுத்துட்டானே, இங்கே என்னதான் நடக்குது, தமிழுக்கு ஆளாளுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்களே, அப்போ கடைசியில் நம்மளுக்கு எதுவும் இல்லாமல் போயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க என்னம்மா அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் அத்தை தான் வந்து வாரி வழங்கிட்டு இருக்கிறானா, இப்போ என்னன்னா சிபி வந்து கார்டு எடுத்து கொடுத்துட்டா எவ்வளோ நாள் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இங்கே என்னதாம்மா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மீனாவும் சொல்கிறாங்க எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னா ஆளாளுக்கு தமிழை இப்படி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே அமுதா வந்து கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க போகிற பக்கம் பார்த்தாக்கி உங்கள் தங்கச்சிக்கு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.